नारायण 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 पाहि मां नारायणीयतिं नायकने रक्ष मां नारायणीयतिं नायकने रक्ष माम्. 92வது தசகம். கர்மமும் பக்தியும். வேதை சர்வாணி கர்மாண்ய பலபரதயா வர்ணிதானீதி புத்வா தானி த்வய்யர்பிதான்யேவ ஹி சமனுசரண்யானி நைஷ்கர்ம்யமீச மா பூத் வேதைர் நிஷித்தே गुगसिदभिमनगर्मवाचां प्रवृद्धिर् दुर्वर्जां चेदवाप्तं तदपि खलु भवत्यभये चित्प्रकाशे. ஈசனான குருவாயூரப்பா, வேதங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அனைத்தும் பயனில் பற்றின்றி ஆற்றப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. இதை நன்கு உணர்ந்து அனுஷ்டித்து அவற்றின் பயனை கருதாமல் தங்களுக்கு என அர்ப்பணமாகச் செய்து அதனால் கர்மங்களை போக்கக்கூடிய ஞானத்தை பெறுவேனாக. வேதங்களில் விளக்கப்பட்ட எந்த ஒரு கர்மாவிலும் எனது மனம், சொல், செயல் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு விளக்கப்பட்ட கர்மம் ஏதாவது என் செயலில் தவிர்க்க இயலாது நேர்ந்து விடுமேயாகில் அதையும் ஞானமே வடிவெடுத்த தங்களிடத்தில் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். யஸ்த்வன்ய கர்மயோகஸ்தவ பஜனமயஸ்தத்ர சாபீஷ்டமூர்த்திம் ஹ்ருத்யம் சத்வைகரூபாம் த்ரிஷதி ஹ்ருதி மிருதி வாபி வா பாவயேத்வா புஷ்பைர்கந்தைர் நிவேத்யைரபிச்ச விரசிதை சக்திதோ பக்திபூதைர் நித்யாம் வர்யாம் சபர்யாம் விததத்யி விபோ த்வத் பிரசாதம் பஜேயம். பிரபுவே குருவாயூரப்பா, வேதத்தில் கூறப்பட்ட கர்ம யோகத்தில் என்றும் மாறுபட்ட தங்களது பஜனையாகிற பூஜை உருவகமான கர்ம யோகம் வெகு விரைவில் தங்களது அருளை அளிக்கக்கூடியது. அவ்வாறான பூஜையில் மிக்க அழகு வாய்ந்ததும் சுத்த சத்வ ரூபமானதும் ஆகிய தங்களது திரு உருவை கல்லிலோ மண்ணிலோ வேறு ஏதாவது ஒரு பொருளிலோ அல்லது மனத்திலோ எவ்வகையிலாவது மனத்திலிருத்தி தமது சக்திக்கு ஏற்றவாறு பெறப்பட்டதும் உண்மை பக்தியினால் புனிதமாக்கப்பட்டதுமான புஷ்பங்களாலும் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களாலும் சிறந்ததான பூஜையை நாள்தோறும் செய்து கொண்டு தங்களது அருளை நாடுவேனாக. ஸ்திரீ சூத்ராஸ் த்வங்கதானி ஸ்ரவண விரகிதா ஆசதாம் தே தயார்காஸ்த்வத் பாதா சன்னயாதான் த்விஜகுல ஜனுஷோ ஹந்தசோ ஸ்டாம் யசாந்தான் மிருத்யர்த்தம் தே யஜந்தோ பகுகதித மபித்வா மனா கர்ணயந்தோ த்ருப்தா வித்யாபிஜாத்யை கிமுன விதததே தாத்ருசம் மா கிருதா மாம்.
அறியாமையால் தங்களது திருவிளையாடல்களை கேளாமலும் பஜனை செய்யாமலும் இருக்கும் பெண்களும் நான்காம் வர்ணத்தவரும் மிகவும் இரங்கத்தக்கவர்கள். அது போனால் போகட்டும், அவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் தங்கள் திருவடிகளை அடையும் பேறு பெற்ற அந்தணர்கள் அமைதியை நாடாமல் வாழ்கிறார்களே என்பது பற்றித்தான் வருந்துகிறேன். அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக பூஜைகளை பிறர்க்கு செய்வித்து கொண்டு பலபடியாக பலரால் புகழ்ந்து போற்றப்படுகின்ற தங்களது திருவிளையாடல்களுக்கு செவி சாய்க்காமல் உயர்குல பிறப்பாலும் கல்வியாலும் செருக்குற்று எதைத்தான் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருள் என்னையும் ஒருவனாக செய்து விடாதீர்கள். ஆவோயம் கிருஷ்ணராமே யவிலபதி நிஜம் கூகிதும் துஸ்சரித்ரம் நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாஜா பகுதர கதனி யானி மே விக்னிதானி பிராதாமே வந்தியசீலோ பஜதி கில சதா விஷ்ணுமித்தம் புதாம்ஸ்தே நிந்தத்யோச்சைர் ஹசந்தி த்வயி நிகிதமதீம் தாத்ரசம் மா கிருதா மாம். பெரும் பாவியான இவன் தன்னுடைய தீய நடத்தையை மறைக்க கிருஷ்ணா என்றும் ராமா என்றும் பிதற்றுகிறான். வெட்கமற்ற இவனுடைய சொல்லினால் என்னுடைய உற்றார் உறவினர்களுடன் கலந்து பேசி செய்ய வேண்டிய பல செயல்கள் தடைப்பட்டன. வீணிலே பொழுதுபோக்கும் என் சகோதரன் எப்பொழுதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே சேவிக்கின்றானாம் என்றெல்லாம் சிலர் தங்களிடம் உண்மையில் பக்தி செலுத்தும் அறிவாளிகளை நிந்தனை புரிகின்றனர். உரக்கச் சிரித்து கேலி செய்கின்றனர். அவர்களைப் போன்று என்னை செய்து விடாதீர்கள். ஸ்வேதச்சாயாம் கிருதே த்வாம் முனிவரவபுஷம் ப்ரீணயந்தே தபோ விஸ்த்ரேதாயாம் ஸ்ருவாத்யங்கித மருணதனும் யஞ்ஞரூபம் யஜந்தே சேவந்தே தந்திரமார்கைர் விலசதரித ரிகதம் த்வாபரே ச்யாமளாங்கம் நீலம் சங்கீர்த்தனாதேரிக கலிசமயே மானுஷாஸ் த்வாம் பஜந்தே. கிருதயுகத்தில் தாங்கள் மரபுரி மாந்தோல் பூணூல் அக்கமாலை தண்டம் கமண்டலம் தரித்த வெண்ணிற பிரம்மச்சாரியின் வடிவத்தில் விளங்குகிறீர்கள். அப்பொழுது மனிதர்கள் தவத்தினால் தங்களை மகிழ்விக்கிறார்கள். திரேதா யுகத்தில் ஸ்ருவம் இவற்றை தரித்த சிவந்த நிற மேனி கொண்ட வேள்வி உருவமாக யஞ நாராயணனாக வழிபடுகிறார்கள். துவாபர யுகத்தில் ஒளிமயமான சுதர்சன சக்கரத்தையும் கதாயுதத்தையும் ஏந்திய சியாமள வண்ணனாக தந்திர சாஸ்திரத்தில் சொல்லியபடி சேவிக்கிறார்கள். இக்கலியிலோ நீலமேக சியாமளனான தங்களை நாம சங்கீர்த்தனம் முதலிய பஜனைகளால் மனிதர்கள் வழிபடுகின்றனர். சோயம் காலேயகாலோ ஜயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்தனாத்யைர் நிர்யத்னைரேவ
मार्गैरखिलद नसिरात् त्वत्प्रसादं भजन्ते जादास्त्रेदा कृतादामभिः किल कलौ सम्भवं कामयन्ते नैवादत्रैव जादान् विषरसैर्मा विभो வஞ்சயாஸ்மான். முரணை வதம் செய்த குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட இக்கலியுகம் மற்ற யுகங்களை காட்டிலும் மிகவும் சிறப்புடன் விளங்குகிறது. பக்தர்கள் வேண்டுவதை அளிக்கும் குருவாயூரப்பா, இக்கலியில் சிறிதும் சிரமமற்ற நாம சங்கீர்த்தனம் முதலிய எளிய வழிகளால் தாமதமின்றியே மக்கள் தங்களுடைய அருளை பெறுகின்றனர். ஆகையால் கிருத யுகத்திலும் திரேதா யுகத்திலும் துவாபர யுகத்திலும் பிறந்தவர்கள் கூட இக்கலியுகத்தில் வந்து பிறக்க விரும்புகின்றனர் அல்லவா? பெரும் புண்ணியம் செய்து அதனால் இக்கலியிலே பிறக்கும் பேறு பெற்ற எங்களை உலகியல் சுகமான புலன் நுகர் பொருட்களினால் ஏமாற்றி விட வேண்டாம். பக்தாதாவத் கலௌஸ்யுர் திரமில புவி ததோ பூரிசஸ்தத்ர சோச்சைः காவேரீம் தாம்ரபர்ணீமனு கில கிருதமாலாஞ்ச புண்ணியாம் பிரதீசிம் ஹாமாமம்யே ததந்தர் பவமபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் त्वय्यासापासैर् निबत्य प्रमयन भगवन् पूरय त्वन्निषेवाम्. இக்கலியுகத்தில் தங்களிடம் பக்தி செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் திராவிட தேசமான தமிழகத்தில் மேலும் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் சிறப்பாக புண்ணியமான காவேரி கரையிலும் தாமிரபரணி கரையிலும் வைகை கரையிலும் மற்றும் மேற்கு நோக்கி பாய்கின்ற நர்மதை நீளா நதிக்கரையிலும் மிகவும் அதிகமாக காணப்படுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரபுவான குருவாயூரப்பா இப்பிரதேசத்தில் பிறவி பெற்றவனாகவும் தங்களிடம் சிறிதளவாவது பக்தி பூண்டுள்ளவனுமாக உள்ள என்னை ஆசைகளாகிற கயிறுகளால் இறுக கட்டி கழற்றி விடாதீர்கள். பகவானே, எனக்கு தங்களிடம் பரிபூரண பக்தி உண்டாகச் செய்யுங்கள். திருஷ்ட்வா தர்மத்ருகம் தம் கலிம பகருணம் பிராங்மகீக்ஷித் பரீக்ஷித் தந்தும் வியாகிருஷ்ட கண்கோபீன விநிகிதவான் சாரவேதி குணாம் சாத் त्वत्सेवाद्यासु सिद्ध्येद सदिह न कत्तता त्वत्परे सैषपीरुर्यत्तु प्रागेव रोगादि पिरबहरते तत्रगा शिक्षयैनम्. முன்னொரு காலத்தில் பரீட்சித் என்னும் மன்னவன் கருணையற்ற கலி புருஷன் தர்ம தேவதையை துன்புறுத்திய பொழுது அக்கலியை கொல்வதற்காக தன் வாளை உருவினான். ஆனால்
அக்கலியில் பகவானை சேவிப்பதால் வெகு விரைவிலேயே பேறு பெறலாம் என்னும் நற்குணத்தை கண்டு உண்மையை உணர்ந்த அரசன் அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான். இக்கலியில் தங்களது வழிபாடு வெகு விரைவிலேயே நற்பயனை அளிக்கிறது. பாவம், தீய செயல் அவ்வளவு விரைவில் பயனை கொடுப்பதில்லை. மேலும் இக்கலி புருஷன் தங்கள் அடியார்களிடம் மிகவும் பயந்து நடுங்குகிறான். ஆனால் தங்களை வழிபடுவதற்கு முன்னரே அடியார்களை நோய் முதலியவற்றால் தங்களை வழிபடாதவாறு தடுத்து நிறுத்துகிறான் என்ற ஒரே காரணத்தினால் அக்கலி புருஷனை தண்டிக்க வேண்டியது அவசியம்தான். அதாவது நோய் முதலியவற்றால் நான் தங்களை வழிபடாதவாறு தடை செய்யும் கலியிடமிருந்து என்னை காத்தருள வேண்டுகிறேன். गंगा गीता च गायत्र्यपि च तुलसिका गोपिका चन्दनम् तत्सालग्रामादि पूजा परपुरुष तथै